முட்டையை வாங்கிட்டு வந்து இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட பேர் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு நல்லா கலந்து எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு இந்த முட்டையை வந்து நல்லா குண்டாக ஒரு ஆம்லேட் போட்டுக்கோங்க. மெல்லிஸாக போட்டுறாதீங்க. இது அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு பீஸாக போட்டுக்கோங்க. இதுமாரி துண்டு துண்டாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த துண்டுகள்லாம் எடுத்து புதினா சட்னியில் நல்லா அப்படி பெரட்டி விட்டு இப்போ சூடான எண்ணெயில் மிதமான தீயில் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை புதினா 65 ரெடி. செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா